வணக்கம். தாமிரபரணி செல்வம் மற்றும் தற்காப்பு பயிற்சியிலிருந்து ராஜா. நம்ம ஒரு காணொலி பதிவிட்டிருந்தோம். அதாவது வணிகமயமாக்கல் மற்றும் நவீனமயமாக்கல்னால சிலம்பத்திற்கு வந்து ஆவண நிலைன்னு சொல்லி ஒரு காணொலி பதிவிட்டிருந்தோம். அந்த காணொலி பார்த்துட்டு நிறைய பேர் நம்ம தொடர்ந்து பேசியிருந்தீங்க. அது காணொலி சார்ந்த விஷயத்தை பேசியிருந்தீங்க. அது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆதரவு தெரிவித்து பேசியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு காணொலி இதை பற்றி பேசிக்கலாம், அதை பற்றி பேசிக்கலாம், இதை பற்றி பேசுங்க மாதம், இதை விட்டுட்டீங்க, அதை பற்றி பேசுங்க மாதம் நிறைய பேர் எனக்கு நிறைய தலைப்பு சொல்லிட்டு இருந்தீங்க. அதில் நான் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். இது எல்லாத்தையும் நான் மட்டும் தான் பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது நான் மட்டும் பேசணுன்றது சரியான முறையாக இருக்காது. கண்டிப்பாக இது என்னோட ஆதங்கத்தை நான் பதிவு பண்ணிட்டு இருக்கேன். எங்களை மாதிரி சில பேர் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் உங்களோட ஆதங்களை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு கலையை நேசிக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் இந்த உங்களோட பதிவுகள் மூலமாக கண்டிப்பாக நீங்கள் காட்ட முடியும். நான் ஒருத்த மட்டும் தொடர்ந்து பதிவு பண்ணி இதை பற்றிலாம் பேசிட்டே இருந்தேன் அப்படின்னு இந்த குளறுபடிகள் தான் பேசிட்டே இருந்தேன் அப்படின்னா என் மேலே எல்லாரும் கோவப்பட்டு இருப்பாங்களே தவிர எல்லாரும் பேச ஆரம்பிச்சிங்கன்னா என்னை மாதிரி எத்தனை பேர் இதில் இருக்கீங்க அப்படின்னு நீங்களும் வெளியே காட்ட முடியும். அதாவது நீங்கள் கண்டிப்பாக என்னை மாதிரி கலையை நேசிச்சு நிறைய பேர் இருப்பீங்க. இப்போ நீங்கள் இது மூலமாக உங்களை வெளியே காட்டுங்க, இந்த கலையை இப்படி கொண்டு போகாதீங்கன்னு சொல்லி நீங்கள் வெளிப்படுத்தி சொல்லுங்கள் எல்லாத்தையுமே சொல்லி நீங்களும் இந்த மாதிரி காணொலி தொடர்ந்து பதிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லும்போது கண்டிப்பாக இது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த கலை சரியான பாதிக்கு நம்மளால் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் இதை பற்றி பதிவுகள் தொடர்ந்து போடுவீங்க நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக தொடர்ந்து பதிவு பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நவீனமயமாக்கல் மற்றும் வணிகமயமாக்கல் அப்படின்னு சொல்லி காணொலி பதிவிட்டிருந்தோம்ல அதோட தொடர்ச்சி தான் அந்த காணொலி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது நிறைய விஷயம் இன்னும் நான் சில விஷயம் நான் பேச நினச்சிட்டு இருந்தேன். காணொலி இப்போ விரிவாக போனதால பேச முடியல. அதோட தொடர்ச்சியாக அந்த காணொலி நீங்கள் பதிவுலாம் திட்டமிட்டிருக்கேன். இன்றைக்கி நம்ம ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச அளவிலான சிலம்பு போட்டி, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்டர்நேஷனல் லெவல் சிலம்பம் காம்படிஷன் அப்படின்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா பெருவிதமான பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கூட்டம் தொடர்ந்து சுற்றிட்டு இருக்குது. அதை பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏற்கனவே போன காணொலி சொல்லியிருந்தோம். அதாவது ஒரு மாவட்ட அளவிலான போட்டியில் மாநில அளவிலான போட்டிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 500 வந்து 1500 2000 தான் வாங்குவாங்க. ஆனால் ஒரு சர்வதேச அளவிலான போட்டி அப்படின்னு எடுத்துகிட்டு போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் பெருவிதமான காசு நடந்துட்டு பணப்பழக்கம் நடந்துட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபாலேருந்து 2 லட்சம் 3 லட்சம்லாம் வாங்கிட்டு அது பெருசாக அப்படிலாம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த சர்வதேச அளவிலான போட்டி அப்படி ரொம்ப சரியாக முறையாக நடக்குதா, அப்படி உண்மையாகவே அது அவ்வளோ மதிப்பு வாய்ந்ததானு யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது கிடையவே கிடையாது. அது பெரிய ஏமாத்து வேலை தான். அது வெளிப்படையாக சொல்லலாம் ரொம்ப பெரிய ஏமாத்து வேலை நடந்துகிட்டே இருக்குது. அதை ஏமாத்துறவங்களுக்கும் பெரிய வேண்டுகோளாக வச்சுக்கிறேன், தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏமாறுறவங்களுக்கு கண்டிப்பாக நிறைய விஷயத்தை விளக்கி சொல்ல வேண்டியிருக்கு. கண்டிப்பாக அதெல்லாம் சொல்கிறேன், தெளிவாக கேட்டு உள்வாங்கிட்டு இது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். இனிமேல் இந்த மாதிரி ஏமாறக்கூடாது இருக்கா அந்த பதிவை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாணவர் உங்களோட குழந்தைகளை நீங்கள் ஒரு பெற்றோர்கள் சொல்கிறேன், உங்கள் குழந்தைகளை நீங்கள் ஒரு சில போட்டிகளுக்கு இந்த மாதிரி சர்வதேச போட்டின்னு சொல்லி என் பையன் வந்து வெளிநாட்டுக்கு போகிறான், வெளிநாட்டுக்கு போய் சிலம்பு போட்டியில் கலந்துக்கிட்டு இப்போ இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து கொடுக்க போகிறான் அப்படிலாம் நினச்சி நீங்கள் பெருமைக்கு அனுப்புறீங்க. ஆனால் உண்மையாக அங்கே நிகழ்றது அது கிடையவே கிடையாது. அது ஒன்றும் நீங்கள் ஏமாந்து தான் இருக்கீங்க. அதில் உண்மையாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில விஷயம் மட்டும் தான் சரியாக நடந்துட்டு இருக்கு தவிர இது எல்லாம் அதிகபட்சமான விஷயம் தான் தொடர்ந்து ஏமாத்து வேலை மட்டும் தான் நடந்துட்டு இருக்குது. அதெல்லாம் வெளிப்படையாக சொல்லிட்டே இருக்கிறேன். அதே மாதிரி அங்கே நடக்கக்கூடிய போட்டியும் அப்படி ஒழுங்காக நடக்குதான் பார்த்தீங்கன்னா அப்படியும் கிடையாது. அங்கே கிட்டத்தட்ட ஒரு இருக்கக்கூடிய ஒரு எல்லா 10-15 நாடுகளுக்கு மேலே கலந்துக்க போகிறோம்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. அங்கே ரொம்ப சில நாடுகள் மட்டும் தான் கலந்துக்கு. ஒரு 4-5 நாடுகள் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் கொஞ்சம் கூட்டு வந்துட்டு அவங்களும் பேசி வச்சு தான் கூட்டு போவாங்க. பேசி வச்சு கூட்டு போய் இந்த நாட்டுக்கு அத்தனை இந்த நாட்டுக்கு எத்தனை சொல்லி பேசி வச்சு தான் கூட்டிகிட்டே போய் அதுக்கான மதிப்பெல்லாம் கொடுப்பாங்க. அதனால் இதெல்லாம் சரியான முறையாக நடத்தவே படலை. கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து தப்பிச்சு வெளியே வர முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதிரியான இதில் ஏமாறாதீங்க. அது பெரிய லெவலில் ஏமாத்து வேலை நடந்துட்டு இருக்குது. அதில் ஏமாறாதீங்க. அதில் இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியது இருந்துச்சு. என்ன அப்படின்னா இப்போ அந்த அதே போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வதேச அளவிலான போட்டி இன்டர்நேஷனல் காம்படிஷன்லாம் வெளிநாட்டுலாம் போயிட்டு பயணிச்சு வந்து அது நல்ல ஒரு இதெல்லாம் காட்சியெல்லாம் போட்டுட்டு வந்திருப்பாங்க. வந்து வெளியில் வந்து இறங்குவாங்க. ஏர்போர்ட்டில் வந்து இறங்கணுன்னா ஏர்போர்ட் வாசலே மேலே தளங்கள் மூலங்க அவங்களுக்கு பெரிய வரவேற்பு மாலையெல்லாம் போட்டு வரவேற்புலாம் கொடுக்கப்படும். அப்படிலாம் கொடுக்கப்பட்டு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இந்திய நாட்டுக்கு பெருமை சேர்த்து கொடுத்தாங்க. என்னோட மாணவர் வந்து இந்திய நாட்டுக்கு பெருமை சேர்த்து கொடுத்தாங்க. என்னோட மாணவர் இந்திய நாட்டுக்கு தங்க பதங்கள் வெள்ளி பதங்கள்லாம் வாங்கி நாட்டுக்கே பெருமை சேர்த்துறாங்க, தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்த்துறாங்க அப்படின்னு சொல்லலாம் கவலைலாம் பதிவிடுவாங்க. அதை பார்த்துருப்பீங்க. அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பெரிய ஏமாத்து வேலை தான். அது இன்னும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அந்த குழந்தைகளை பேச வச்சிருப்பாங்க. நம்ம பயிற்சியாளர்கள் குழந்தைகளை பேச வச்சிருப்பாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அந்த இன்டர்வியூ எடுக்கக்கூடிய நியூஸ் சேனலில் அவங்க பேசுவாங்க. இந்த மாதிரி சிலம்பம் கற்றுக்கிறது மூலமாக நான் வந்து என் நாட்டுக்கே பெருமை சேர்த்து கொடுத்துருக்கேன் சிலம்பத்தை கற்றுக்கிட்டு. அது மட்டும் இல்லாமல் சிலம்பம் கற்றுக்கிறது மூலமாக நான் தைரியமும் தன்னம்பிக்கையும் நடந்து போயிட்டு இருக்கேன். வெளியில துணிச்சலாக இப்போ நடக்க முடியுது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு பேசுவாங்க. நீ கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அந்த பெற்றோர்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். உண்மையாகவே அதெல்லாம் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? உண்மை தைரியமாக தன்னம்பிக்கையாக உண்மையாக தற்காத்து கொள்ள முடியுன்ற அந்த பிள்ளைங்க சொல்கிறது தான் சரின்னு நினைக்கிறீங்களா? வெறும் இண்டிவிஜுவல் தனித்திறன் காம்படிஷன் அப்படின்ற பேரை வெறும் வேகமாக கம்பு சுற்றுறதுனாலையும் வெறுமனையாக தொடுமுறை போட்டு செய்கிறதுனாலையும் அந்த பிள்ளைங்களால் நீங்கள் தற்காத்து கொள்ள முடியும்னு நம்புறீங்களா? அதுவும் அந்த பிள்ளைங்க வச்சுட்டு அந்த ஒல்லியான கம்பு வச்சுட்டு தற்காத்து கொள்ள முடியும் நீங்கள் நம்புறீங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். உங்களுக்கு பெற்றோர்களுக்கு இந்த கேள்விலாம் ஏன் எல்லலை? நான் அந்த தமிழ் சமூகத்தை ரொம்ப அறிவான சமூகம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த மாதிரி செயலெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த அடிப்படை சிந்தனை கூட உங்களுக்கு வரல, அடிப்படை கேள்வி கூட ஏன் எழலை? நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்குறீங்க, ஒரு பயிற்சியாளர் கொண்டு இந்த கலையை கற்றுக்கணும்னு சொல்லி சேர்க்குறீங்க. நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு ஒரு சில விஷயத்தை நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா கூட எவ்வளோ கடையை தேடி அலைவீங்க. தேடி அலைஞ்சு இந்த இடத்துல தரமாக இருக்குமா, இது சரியாக இருக்குமான்னு பார்த்தோன்னா ஒரு பொருளை வாங்குறீங்க. அப்போ உங்கள் பையனுக்கு உங்களுடைய குழந்தைக்கு ஒரு கலையை கற்றுக் கொடுக்குறீங்க, ஒரு தற்காப்பு கலையை கற்றுக் கொடுக்குறீங்க. அப்போ சரியான ஆசிரியரை நீங்கள் தேர்வு பண்ணுறதில்ல. சரியான ஆசிரியர் தேர்வு பண்ணி இந்த கலையை அவங்க உண்மையாக கற்றுக் கொடுக்குறாங்களா, அந்த கலையை சரியான இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்களா, அவள் தற்காப்பு கலைலாம் என்ன அதை பற்றி தேடி பாருங்களேன். அந்த கலையோட உண்மையான தன்மை என்ன அதை இவங்க கற்றுக் கொடுக்குறாங்களா? அந்த மாதிரி ஆசிரியர் யார் இருக்காங்க? அப்போ அவங்கள்ட்ட போய் கற்றுக் கொடுப்போம். அவங்க அந்த இடத்துல போய் நம்ம மாணவர்களை சேர்ப்போம், குழந்தைகளை போய் சேர்ப்போம் அப்படின்னு யோசிச்சு ஏன் தேடி போய் சேர்க்கறது இல்லை? இப்படி தொடர்ந்து ஏமாந்துட்டே இருக்கிறீங்களே எத்தனை காலமாக?
அதை செய்யாதீங்க. தயவு செஞ்சு எல்லா இடத்துலையும் சிலம்பம் கற்றுக் கொடுக்குறாங்க, வேகமாக சுற்றுறாங்கன்னா அது சிலம்பம் நினச்சிட்டிங்களா? அது சிலம்பம் கிடையாது. கொஞ்சம் ஆழமாக தேடி பாருங்கள். பெற்றோர்களாகி நீங்கள் தேடி பார்த்து சரியான பாதையை கொண்டு போய் உங்கள் இடத்த சேருங்க. ஒரு பள்ளிக்கூடத்தை நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா, ஒரு கல்விக்கு போய் சேர்க்குறீங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தை தேர்வு பண்ணி தான் சேர்க்குறீங்க. அதே மாதிரி இதுவும் ஒரு வேணா கல்வி தான். இது அதை விட மிக முக்கியமான கல்வின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ஆழமான கல்வி. அப்போ இந்த கல்வி வாழ்வியல் முறையவே கற்பிச்சு கொடுக்குது. அந்த வாழ்வியல் முறையை கற்பிச்சு கொடுக்குற அந்த மாணவனுக்கு உங்கள் குழந்தைக்கு சரியான பாதையை தேர்ந்தெடுத்து கொடுக்குறது நீங்கள் தான் இருக்கணும். அப்போ நீங்கள் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து கொடுக்கலன்னா அந்த பையனுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் காட்டின வழியில் தான் பயணிச்சே இருப்பான். அந்த பயிற்சியாளர் காட்டின வழியில் தான் பயணிச்சே இருப்பான். அதனால் நீங்கள் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து சரியான ஆசிரியரை வழிகாட்டுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஒரு சரியான ஆசிரியர் கிடைச்சா தான் ஒரு மாணவன் ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா சரியான பாதையை உருவாக்கி சரியான வாழ்வியல் முறையை அடைய முடியும். ஒரு ஆசிரியர் சரியாக இல்லை அப்படின்னா அந்த மாணவனே ரொம்ப பின்தங்கி போயிடுவான். அது ரொம்ப முக்கியமான விஷயம் நினச்சிக்கிறேன். அதனால் இது எதுவுமே செய்யாதீங்க. அதனால் உண்மையாக தற்காத்து முடியுமா நீங்கள் உங்கள் பசங்களை சோதிச்சு பார்க்கணும். நீங்களே சோதிச்சு பாருங்கள். அந்த பையன்ட்டு ஒரு கம்பு கொடுத்து நீங்கள் ஏதாவது செஞ்சு அதை தடுத்து தப்பிச்சு உங்கள்ட்ட தப்பிச்சு போக வச்சு முயற்சி பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட தான் இந்த பையன் தப்பிச்சு போகிறானான்னு பாருங்களேன். அவங்க அந்த குழந்தை ஒரு பெண் குழந்தை இருக்குதுன்னா பெண் குழந்தைக்கு பெரிய பாதுகாப்பு விஷயம்னு சொல்கிறாங்கல்ல, அதை செய்ய முடியுமா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அவங்க தற்காப்பு வடிவில் கற்றுக் கொடுக்கல, வெறும் போட்டிக்கு என்ன தேவையோ அதை தான் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. தற்காப்பு வடிவத்தில் கற்றுக் கொடுத்து தற்காப்பு வடிவத்தை உருவாக்குறதுக்கு ஒரு வயசு இருக்குது. அந்த வயசுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தைங்களே உருவாக்க முடியும். அது வரைக்கும் ஒழுக்கமாகவும் சுயமாக எப்படி சிந்திச்சு வாழணும் அப்படின்ற விஷயத்தை கற்றுக் கொடுத்து வளர்க்க முடியுமே தவிர, அதுக்கு அடுத்த கட்டமாக தற்காப்பு முறைன்றது போர் பயிற்சின்றது சிலம்பத்தில் அடுத்த ஒரு வயசுக்கு அப்புறம் தான் கற்றுக் கொடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி சின்ன பசங்களாலே தற்காத்து கொள்ள முடியும் நம்புறீங்கன்னா அது பெரிய ஏமாத்து வேலை. அதை பண்ணவே முடியாது. அது கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கணும். அப்படி கற்றுக்கிறது நிறைய விதமாக வடிவத்தில் அந்த வடிவத்தில் கற்றுக்கிட்டாலும் சிந்திச்சு பார்த்துட்டு அந்த பையனை சோதிச்சு பாருங்கள். உங்களுக்கே தெரியும் அந்த பையனால் தப்பிச்சு போக முடியாது. நீயே அந்த குழந்தைய வந்து சும்மா பிடிச்சி பாருங்கள், தப்பிக்க முடியாதுன்னு போய் பாருங்களேன். ஒரு அடி அடிச்சு பாருங்கள், அது தடுத்து தப்பிச்சுக்க தான் பாருங்கள். தப்பிக்க முடியாதுல்ல, ஏன்னா தற்காப்படியமாக கற்றுக்கல. அப்போ எப்படி நியூஸ் சேனல் அப்படி பேட்டி கொடுக்குது அந்த பிள்ளைங்க? ஏன்னா சொல்லிக் கொடுக்க வச்சிருக்காங்க, அப்படி சொல்லிக் கொடுக்க பேச வச்சிருக்காங்க. அது சரியான முறை கிடையாது. இது தொடர்ந்து இப்படிலாம் ஏமாந்துட்டு இருக்காங்க. அதான் இனிமேல் இந்த மாதிரி ஏமாற்றி வேலை பார்க்காதீங்க. நீங்களும் இந்த மாதிரி ஏமாறாதீங்க. அது திரும்ப வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வேண்டியிருக்கு. இது இன்னும் பெரிய ஏமாத்து வேலை. அதை பற்றி பேசணும். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உலக சாதனை சிலம்பம் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதை ரொம்ப பெருமிதமாக நினச்சி கலந்துட்டு இருப்பீங்க. உங்களோட குழந்தைகளையும் கலந்து வச்சுருப்பீங்க. அது தொடர்ந்து பண்ணிட்டுருக்கீங்க. இது மாதிரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாக உலக சாதனையாக? உண்மையாகவே சாதனைனா என்ன? அது உங்கள் பிள்ளை உண்மையாக சாதனை தான் பண்ணுதா? அந்த ஒரு மணி நேரம் நிகழ்ச்சிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கொண்டாடுறீங்களே, சார் என் பிள்ளை பெரிய சாதனை பண்ணிட்டாப்பா அப்படின்னு கொண்டாடுறீங்களா? உண்மையாக சாதனையான்னு சிந்திச்சு பார்த்தீங்களா? அந்த சாதனை அவ்வளோதானா? அப்போ அந்த சாதனை அப்படின்ற மனப்பான்மையவே நீங்கள் சுருக்குறீங்கன்னு அர்த்தம். உங்கள் குழந்தைங்களுக்கு சாதனை அப்படின்னா இவ்வளோ தான்ப்பா சாதனை அப்படின்னு சுருக்குறீங்கன்னு அர்த்தம். அதை சிந்திச்சு பாருங்கள். நானே தெளிவாக வெளிப்படையாக சொல்கிறேன். இப்போ ஒரு குழந்தைங்க என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா 2 சுத்துமுறை தான் பண்ணியிருப்பாங்க. அந்த சாதனை சொல்லி பயிற்சியாளர் கூட்டு போகிறாங்களே, அந்த சாதனையில் 2 சுத்துமுறை தான் பண்ணியிருப்பாங்க. ஒரு 2 நிலையில் இன்னும் இடத்துல இன்னும் 2 சுற்று சுற்றுவாங்க. உள் சுற்றோ அல்லது வெளி சுற்றோ 2 சுற்று சுற்றுவாங்க. அந்த அடிப்படை சுத்துமுறை மட்டும் நின்ற இடத்துல இன்னும் 1 மணி நேரம் சுற்றுவாங்க. இது சாதனையாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சரி, அப்படியே சாதனை எடுத்துக்கிட்டாலும் ஒரு சாதனை அப்படின்னா என்ன அப்படின்னா, பெரும்பான்மையான நபர்களால் பண்ண முடியாத விஷயத்த ஒரு சிலர் மட்டுமே பண்ண முடியுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் சாதனை. ஆனால் அங்கே எத்தனை பேர் பண்ணுறாங்க? குறைஞ்சது ஒரு 1000 பேர் பண்ணுறாங்க. 1000 பேர் அதே சுத்த இன்ன இடத்துல நின்று 1 மணி நேரம் நின்று செய்ய முடியுதுன்னா அது எப்படி சாதனையாக இருக்க முடியும்? அப்போ யாராலையும் செய்ய முடியாத தனித்துவமான விஷயத்தை சிலர் செய்யும் பொழுது அதுதான் சாதனையாக பார்க்கப்பட்டுச்சு. அப்படி தான் நீங்கள் வளர்ந்தீங்க. நாங்கள் அப்படி தான் வளர்ந்தோம். ஒரு காலத்தில் பார்க்கும்போது சில சாதனையும் பார்த்தா ரொம்ப சில இடத்துல யாரோ ஒருத்தர் எங்கேயா சாதனை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ சாதனை எதுக்கு எடுத்தாலும் சாதனை. எல்லாருமே சாதனை பண்ண ஆரம்பிச்சாங்க. அது சாதனையே இல்லையே. அப்போ உண்மையாக சாதனை படைக்க நம்ம மாணவர்களை தூண்டணும். அதுதான் சரியான பெற்றோர்களை வழிகாட்டலாக இருக்கும். அது ஒரு பயிற்சியாளரோட வழிகாட்டலாக இருக்கும். அப்படி வழிகாட்டாமல் சும்மா எதுக்கெடுத்தாலும் சாதனை பண்ணி வச்சிருக்கிறது சரியான முறையே கிடையாது. சாதனையாக வடிவத்திலே இல்லை. அது சிந்திச்சு பார்க்கணும் நினைங்களா? சரி, அதை இவங்க முறியடிக்கிறன்ற பேரில் இன்னும் சிலர் பண்ணுறாங்க வேறு மாதிரியான சாதனை. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் அதே வந்து பார்த்தீங்கன்னா நின்று இடத்துல நின்று 2 சுற்று மட்டும் சுற்றிருப்பார். இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்களாம். வேறு மாதிரி, அதாவது மீசையும் வச்சா மாறுவேசன்ற மாதிரி இவங்க வேறு மாதிரி வடிவத்தில் பண்ணுவாங்க. வேற ஒரு குழு. அதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை எதாவது கண்ணை கட்டிப்பாங்க. ஒரு ரிப்பன் வச்சு கண்ணை கட்டிட்டு நின்று இடத்துல நின்று சுற்றுவாங்க. நின்று இடத்துல நின்று சுற்றுறதுக்கு எதுக்கு கண்ணை கட்டி செய்யணும்? இது சாதனையா? கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்களா நீங்கள்? இந்த சிந்தனை அடிப்படை அறிவு தானே. இது ஏன் நமக்கு தோணலை? எனக்கு அதுதான் பெரிய கேள்வியாக இருந்துகிட்டே இருக்குது. ஏன் இந்த அறிவார்ந்த சமூகம் இவ்வளோ தூரம் பின்தங்கப்பட்ட மனநிலையா? இவ்வளோ தூரம் ஒரு அடிப்படை கேள்வி கூட கேட்கக்கூடிய எதிர்த்து கேட்கக்கூடிய முடிவு நிலை இவங்க இல்லவே இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதே மாதிரி இன்னொரு சாதனை, காலை கட்டி கொண்டு சிலம்பம். கால் ரிப்பன் கட்டிட்டு காலை கட்டி கொண்டு சிலம்பம். அதே நின்று தான் சுற்ற போகிறாங்க. காலை கட்டி பாஞ்சு சுற்ற போகிறாங்க. நின்று இடத்துல சுற்றுவாங்க காலை கட்டி கொண்டு. எதுக்கு சுற்றணும்? நின்று இடத்துல நின்று சுற்றுறது காலையாக கட்டிக்கணும் தேவையில்லையா? கண்ணை கட்டி கொண்டு சிலம்பம், காலை கட்டி கொண்டு சிலம்பம், இன்னும் என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு தெரில. அதுதான் பெரிய சிக்கலாக இருக்குது. இன்னும் சில இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் போய்கிட்டே சிலம்பம், நடுக்கடலில் கப்பலில் நின்று கொண்டு சிலம்பம். எதுக்கு போய் நிற்கணும்? நடுக்கடலில் கப்பலில் போய் நடுராத்திரி 1000 சுடுகாட்டுக்கு போனன்ற மாதிரி இருக்குது. நடுக்கடலில் கப்பலில் போய் நின்று ஏன் கம்பு சுற்றணும்? தெரியல. சாதனை சொல்லி தருது. இதெல்லாம் எனக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் அடிப்படை கேள்வி தானே. ஒரு தற்காப்புக்காக தானே கற்றுக்கணும். உண்மையாக அது எந்த நோக்கத்துக்காக கற்றுக்கணும்? அதுக்காக தானே கற்றுக்கணும். இன்னும் நிறைய விஷயமா ஒரு வாழ்வியல் முறைக்காக தான் கற்றுக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு சாதனை பேர் இது எப்படி சாதனையாக இருக்கும்? அதே இதை கண்ணை கட்டி கொண்டு 4 பேர் சுற்றி அடிக்க விட்றாங்கப்பா, அடி ஃபுல்லாக தடுத்து தப்பிச்சு கட்டிட்டாங்கப்பான்னா அது சாதனை எடுத்துக்கோங்க, நான் ஏற்றுக்கிறேன். அதுதான் சாதனையாக இருக்க முடியும். உண்மையாக தற்காத்துட்டாப்பா அந்த பொண்ணு, கண்ணை கட்டிட்டு தடுத்து தப்பிச்சுக்கிட்டுப்பா அந்த பொண்ணு அப்படின்னா அது சாதனை.
அதை செய்ய வைங்க, அதை செய்ய வைக்கலாம் பாருங்கள். அப்படி செய்கிறது ரொம்ப கடுமையான விஷயம் இல்லை, அதுதான் சாதனையாக இருக்க முடியும், அது சிலராலாம் செய்ய முடியும். அப்படி தான் அந்த பிள்ளைங்களை உருவாக்கணுமே தவிர அதை விட்டுட்டு இதுதான் சாதனைன்னு சொன்னால் ஒரு சரியான முறையாக இருக்குது. இது எடுத்துக்காட்டு தான் சொன்னேன், அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் இன்னும் இது ஏன் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதை இன்னும் யோசிச்சு பாருங்க. அதை எவ்வளோ பெரிய வியாபாரம் இருக்குன்னு நான் சொல்கிறேன். அது எந்த அளவுக்கு வியாபாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு போட்டிக்கு ஒரு உலக சாதனை நிகழ்ச்சி நீங்கள் கூட்டு போகிறீங்க அப்படின்னா உங்கள்ட்ட குறைஞ்சது ஒரு 2000 ரூபா கிட்ட வாங்கிடுவாங்க. உங்கள் ஒருத்தர் 2000 ரூபா வாங்குறாங்கன்னா இப்போ அது ஒரு பயிற்சியாளர் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு சேர்ந்து நடத்துன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அந்த உலக அமைப்பு நடத்துது பார்த்தீங்களா, அந்த அமைப்பு நடத்தக்கூடிய அந்த இதுக்கு இவங்க கூட்டு போவாங்க. இங்கேருந்து என்னை மாதிரி ஒரு 10 பயிற்சியாளர் இருந்தாங்கன்னா, இப்போ நான் அந்த உலக சாதனை நடத்த போகிறேன் அப்படின்னா நான் அந்த உலக சாதனை அமைப்பு கிட்ட பேசிட்டு இப்போ என்னை மாதிரி ஒரு 10 பயிற்சியாளர்கள் இருக்காங்கன்னா அந்த 10 பயிற்சியாளர்கள் தொடர்பு கொண்டு பேசுவேன். பேசிட்டு அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அழைப்பு கொடுப்பாங்க. இந்த மாதிரி உலக சாதனை நிகழ்ச்சி நடத்துகிறோம், வந்து கலந்துக்காங்க, மாணவர்கள் கூட்டுவாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்து பேசுவாங்க. உங்களுக்கு நிறைய அழைப்பு வந்திருக்கும். அந்த மாதிரி அழைப்பு கொடுத்து பேசுவாங்க. அப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, என்ன மாதிரி நிறைய 10 பயிற்சியாளர்கள் சேர்ந்து அவங்களோட மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து கூட்டு வருவாங்க. அப்படி கூட்டு வரக்கூடிய இப்போ நான் ஒருங்கிணைச்சு நடத்துறேன் அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு 2000 ரூபா உங்களை வாங்கி சொல்லுவேன். 2000 ரூபா வாங்கி சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு 1000 ரூபா எடுத்துக்கோங்க, எனக்கு ஒரு 500 ரூபா கொடுத்துருங்க, உலக சாதனை அமைப்புக்கு ஒரு 500 ரூபா, இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது உங்கள் ஒருத்தர்லேருந்து அவங்க 1000 ரூபா ஒரு பயிற்சியாளர் சம்பாதிக்கிறாங்கன்னா யோசிச்சு பாருங்கள். இங்கேருந்து ஒரு 50 பேர்த்த நீங்கள் கூட்டு போனோன்னா ஒரே நாளில் எனக்கு 50,000 ரூபா சம்பாத்தியமா இல்லையா? இங்கே இதுதான் சிக்கலே. அந்த உலக சாதனை அமைப்புக்கு வெறும் 500 ரூபா மட்டும் செலுத்தினா போதும். அவங்க வந்து அதுக்கான சான்றிதழ், உலக சாதனைக்கான சான்றிதழ் கொடுத்துருவாங்க, அதுக்கான பதக்கம் கொடுத்துருவாங்க. மீதி எல்லாம் அந்த இடத்துல வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கிறது மட்டும் தான் நடத்துகிறோம் வேலை. அதை வச்சுக்கிட்டு நான் ஒருத்தன் சும்மா இருந்துக்கிட்டு 500 ரூபா சம்பாதிக்கலாம் இவங்கள்ட்ட மட்டும். அப்போ நான் கூட்டு போகிற மாவட்டத்துலேருந்து ஒரு 1000 ரூபா. யோசிச்சு பாருங்கள், ஒரே நாளில் 50,000 1 லட்சம் சம்பாதிக்க முடிஞ்சால் இவங்க நடத்துவாங்களா மாட்டாங்களா உலக சாதனை நிகழ்ச்சியை? இப்படி தான் நடந்துட்டு இருக்குது. இந்த உலக சாதனை நிகழ்ச்சி இப்படி தான் தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. இதை நடத்தக்கூடிய பயிற்சியாளர்கிட்ட திரும்ப நான் ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். இது ரொம்ப பெரிய தவறை செஞ்சுட்டே இருக்கிறீங்க. இப்படி இந்த பசங்கள்ட்ட நீங்கள் சம்பாதிக்கணுமா அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இந்த சம்பாத்தியம் உங்கள் குடும்பத்துக்கு ஒட்டுமா, உங்கள் குடும்பத்துக்கு சரியான வெளில தான் போய் சேருமா, இப்படிலாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இது சாதனை கிடையாது, சரியான முறையான சம்பாத்தியமும் கிடையாது. இதை செய்யாதீங்க. இந்த கலைக்கும் நீங்கள் தொடர்ந்து துரோகம் செஞ்சுட்ருக்கீங்க. இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பெற்றோர்களும் தொடர்ந்து அவங்களுக்கு அறியாமல் நீங்கள் ஏமாற்றிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஏமாற்ற வேலையை செய்யாதீங்க. ஏமாற்றி சம்பாதிக்கக்கூடிய காசு கண்டிப்பாக ஒட்டாது. இதை சொல்லி தான் நம்ம எல்லாத்தையும் நம்ம சமூகம் வளர்த்துச்சு. அதனால் இதை செய்யாதீங்க, தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காதீங்க. திரும்ப வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். பெற்றோர் நீங்களும் இந்த மாதிரி தொடர்ந்து ஏமாற்றிட்டே இருக்காதீங்க. இது இன்னும் ஆழமாக நிறைய விஷயம் சொல்ல வேண்டியது இருந்துச்சு, நான் எல்லாமே சொல்லாமல் வச்சுருக்கேன். சில விஷயம் வேண்டாம், அப்படி உடச்சி பேச வேண்டாம் அப்படிங்கிறத வச்சுருக்கேன். அதனால் இதெல்லாம் இன்னும் நிறைய விஷயத்தை பேச வச்சுருக்காதீங்க. இனிமேல் இது பண்ண மாட்டேங்க நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அதை பண்ணாதீங்க. கண்டிப்பாக தொடர்ந்து பயணிங்க. இது மாதிரி தொடர்ந்து நிறைய காணொலிகள் தொடர்ந்து பதிவிடுவோம். இந்த மாதிரி விழிப்புணர்வாக நோக்கியே இருக்கணும், விழிப்புணர்வாக எப்போ இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சிலம்பத்தை சார்ந்த தற்காப்பு சார்ந்த விழிப்புணர்வு கண்டிப்பாக தேவைப்படுதுன்னா எங்களுக்கு காணொலியை தொடர்ந்து பாருங்கள். எங்களோட இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக தொடர்ந்து தொடர்ந்து பயணிங்க. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க சிலம்பம்.